ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொல்லுகிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததால் கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த மீதியானர்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் வாலிபனான கிதியோன் மீதியானருக்கு பயந்து கோதுமையை ஆலைக்கு சமீபமாய் போரடித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவனிடத்தில் வந்து ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்காருகிறார். அதுவும் அல்லாமல் அவனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கிதியோனுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவனே பயந்து பயந்து கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறான். மீதியானர்கள் எப்ப வேண்டுமானாலும் வரலாம், வந்தால் அவ்வளவுதான், எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு போய்விடுவார்கள். அவனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தர் எங்களோடு இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா? நாங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? எங்களை கர்த்தர் மீதியானர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டாரு. இப்படி விரக்தியோடு, நம்பிக்கை இல்லாமல், பயத்தோடு பேசுகிறார். இப்படி பேசின கிதியோனை தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். கர்த்தர் உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார். அவனும் விசுவாசத்தோடு புறப்பட்டு போய் மீதியானரின் கையில் இருந்து இஸ்ரவேலரை ரட்சிக்கிறான். கர்த்தர் சொன்னபடி அவனோடு கூட இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் பயத்தோடு ஏதோ வாழ வேண்டுமே என்று வாழ்ந்து கொண்டிருந்த கிதியோனை தான் கர்த்தர் சந்தித்தார். அவனை தைரியப்படுத்தினார். மிகப்பெரிய வேலையை அவனை கொண்டு செய்து முடித்தார். இந்த பலன் எனக்கு போதாது என்று நினைத்தவனை உனக்கு இருக்கிற பலத்தோட போ என்று சொல்லி அனுப்பி வைத்தார். எப்பொழுதுமே ஆண்டவர் பலவான்களே அல்ல, பலவீனர்களையே தெரிந்து கொள்கிறார். அதுவும் பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு. இன்றைக்கு நீங்களும் கூட யாருக்கோ எதற்கோ அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கிதியோனை போல நம்பிக்கை இழந்து பயத்தோடு ஏதோ பிள்ளைகளுக்காக வாழ வேண்டுமே என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்பொழுதுமே ஒரு பயமும் பதட்டமும் உங்களை வாட்டி வதைக்கலாம். கிதியோனை சந்தித்த கர்த்தர் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் பலசாலி, பராக்கிரமசாலி. நம்புங்கள், உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும், புறப்பட்டு போங்கள், எழுந்து காரியத்தை நடப்பியுங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் சமுதாயத்திற்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு புதுபலனை தருகிறார். உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் பார்க்காதிருங்கள். எனக்கு வியாதி இருக்கிறது, என்னிடத்தில் பணம் இல்லை, பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை, நல்ல படிப்பு இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய எதிரி எவ்வளவு பலமானாக இருந்தாலும் அவனை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களுடைய தேவை, உங்களுடைய காரியம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது நிச்சயம் நடக்கும். இப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிற இந்த பலன் போதும், நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள். நீங்கள் புதுபலன் அடைவீர்கள். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நீர் கொடுத்திருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போக காரியங்களை நடப்பிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, இஸ்ரவேல் ஜனங்கள் 7 வருஷம் யாருக்கு அடிமையாக இருந்தார்கள்? ஏ மோவாபியர், பி எகிப்தியர், சி அம்மோன் புத்திரர், டி மீதியானியர். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.